ஹாய் வெல்கம் டு க்ரோ இட் ரிப்பீட் வித் மீ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நான் ஆன்லைனில் வந்து கொஞ்சம் சீட்ஸும் ஒரு ஃப்ளவர் பிளான்ட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சீட்ஸ் வந்து ஃப்ளவரும் கொஞ்சம் வெஜிடபிள் சீட்ஸும் வாங்கியிருந்தோம். அதை வந்து நம்ம கார்டனில் போட்டு நம்ம லேடிஸ் ஃபிங்கர் பிரிஞ்சால் அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளான்ட்டை. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னென்னா ஒரு க்ரீப்பர் செடிலாம் வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ஒரு 3 ஸ்டெம்ஸை வந்து ஒன்றா அதை நம்ம கட்டி வைக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பிளான்ட்டு. இதோட பேக்கேஜிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. எப்படியும் கொரியர் பண்ணி வரனால கொஞ்சம் அந்த லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாடி தான் வரும். ஸோ இதை நம்ம திருப்பி தண்ணி ஊற்றி கரெக்டாக நம்ம கொக்கோபிட் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம அதை நட்டு வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் அது நல்லா வளர்ந்த பிறகு நம்ம லேண்டில் நட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி காலையில் இந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது கண்டிப்பாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து வெர்மி கம்போஸ்ட் 10 kgs வாங்கியிருந்தோம். 5 kg 2 பேக்கேஜிங்காக இதை சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெர்மி கம்போஸ்ட் வந்து நம்ம உரமாக யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம எல்லா செடிக்கும் இதை உரமாக போட்டுக்கலாம். ரொம்பவே அந்த செடியோட க்ரோத் அப்புறம் ஈல்டும் நிறையா கொடுக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த மண்ணை வந்து எடுத்து பார்த்தோம். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மண். ஸோ இது வந்து நம்ம எல்லா செடி ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.